ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் பண்ண அன்னைக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட், அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறோம் ஒரு வீடு. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்து ஒரு 3 கோடி ரூபாய்க்கு கட்டுறோம். ஸோ இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பண நெருக்குதல் வந்துச்சா. எந்த அளவுக்கு பண நெருக்குதல் இருந்துச்சுன்னா, நான் குடியிருந்த வீட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு டோர், பேக்கில் ஒரு டோர் இருந்தது. ஃப்ரண்ட்டில் உள்ள டோரை வந்து பூட்டு போட்டுட்டு பேக் டோரை மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்த காலமெல்லாம் இருந்தது. ஸோ அப்பயுமே என்ன நினச்சோன்னா, நம்ம யாருக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கு யாருக்குமே வந்து நம்ம கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. பணத்தை நம்ம கொடுத்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொடுக்காம இவங்களை ஏமாற்றிட்டு போயிட்டோம்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. இது எனக்கு யாரும் சொல்லித்தரல, யதார்த்தமாக நானாக திங்க் பண்ணதான் இந்த விஷயம் அது. அதனால் வந்து இதை அப்படி யோசிச்சுட்டு என்ன சொன்னால், ஒரு நாள் வந்து நான் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்கள பூரா வந்து ஒரு சின்ன ஒரு டீ பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அவங்கள்ட்ட பூரா பேசினேன். நான் வந்து இன்றைக்கி வந்து நில்ல இருக்கிறேன். என்னால் வந்து எதுவுமே என்னால் வந்து ரிலாக்ஸாக செய்ய முடியல. ஏன்னா நான் உங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்கணும், நீங்களாம் என்னை தேடி வந்துடுவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்னால் எதுவுமே ரிலாக்ஸ்